கல்வி கற்க வயது ஒரு தடையில்லை என்பதை 86 வயதில் பட்டம் பெற்று நிரூபித்திருக்கிறார் கோவையைச் சேர்ந்த சுவாமி அன்பு சுந்தரானந்தம் என்ற முதியவர். இவரை பற்றிய செய்தியை இப்போது பார்க்கலாம். காவி உடை, வெண்ணிற தாடி, மூலிகை உணவு, சாணிப்பால் குழிகள், தினமும் மிதிவண்டி பயணம் என தன்னுடைய 86வது வயதிலும் ஆரோக்கியமாக விவசாயம் மற்றும் இயற்கை நல்வாழ்வு பயிற்றுநராக விளங்கி வருகிறார் கோவை கீரநத்தம் பகுதியை சேர்ந்த முதியவர் சுவாமி அன்பு சுந்தரானந்தம். இவரது இளமை பருவம் வறுமையில் உழன்றதால் அப்போது பட்டம் பெற வாய்ப்பு இல்லாமல் போனது. தொடர்ந்து விவசாயத்தின் மீது கொண்ட ஆர்வத்தால் விவசாயம் தொடர்பான புத்தகங்களை படித்து தனது வேளாண் அறிவை வளர்த்து வந்த சுந்தரானந்தத்திற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் நடத்தப்படும் BF Tech என்கிற பண்ணை தொழில்நுட்ப படிப்பு படிக்க வயது வரம்பு இல்லை என்ற செய்தி அதிக ஊக்கத்தை தந்தது. தனது தள்ளாத வயதிலும் அந்த படிப்பில் சேர்ந்து படித்த சுந்தரானந்தம் 4 ஆண்டுகள் படிப்பை ஆர்வமுடன் படித்து தற்போது 86வது வயதில் பட்டம் பெற்றுள்ளார். உழாவிலேயே விவசாயத்தை செய்ய முடியும் என்று சொன்னார். அது மாதிரி பல தொழில்நுட்பங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொழில்நுட்பங்கள் எங்கெங்கே இருந்தாலும் விவசாயிகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் என்ன இந்த அக்ரி யூனிவர்சிட்டியில் செய்த யூரியா, NPK, பொட்டாஷ், சூப்பர் பாஸ்பேட் என்று சொல்லக்கூடிய இந்த இடுபொருட்கள், விவசாயத்திற்கு வேண்டாத ரசாயன பொருட்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அதனாலே என்ன ஏற்படும் என்றால் நிலம் கெட்டுவிடும், நீர் கெட்டுவிடும், காற்றும் கெட்டுவிடும். மூன்றிலேயும் ஏர் கண்டாமினேஷன் ஏற்படுகிறது, தெரிவதில்லை. நிலம், நீர், அதாவது வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், அது மிக மிக சிறந்தது. நிலத்தை நாம் மலராக்கி கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக நமக்கு தெரிவதில்லை. நாம் எல்லோரும் இம்பார்ட்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஆளுமை திறத்திலே கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் இந்த ரசாயனங்களை உபயோகப்படுத்துவதாலே. விவசாயம் வளர்ச்சி பெற கல்வி அறிவு வேண்டும் என கூறும் சுந்தரானந்தம் மற்ற விவசாயிகளுக்கும் தான் கற்ற கல்வி மூலம் விவசாய தொழில்நுட்பங்களையும் இயற்கை முறை விவசாயம் குறித்தும் பயிற்றுவித்து வருகிறார். இது தனக்கு மனநிறைவை தருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது உள்ள இளைஞர்கள் விவசாயத்தை கற்பதில் காட்டும் ஆர்வத்தை விட விவசாய நிலத்தில் இறங்கி வேலை பார்ப்பதில் ஆர்வம் குறைவாகவே காட்டுவதாக சுந்தரானந்தம் வேதனை தெரிவிக்கிறார். விவசாயத்தில் எல்லா மாணவர்களாலே தான் ஒரு நாட்டை முன்னேற்ற முடியும். அவர்களுடைய அந்த உந்து வேகம் இருக்கிறது, சிறப்பாக பல செயல்களை செய்ய முடியும். அவர்கள் விவசாயத்தில் ஈடுபட்டால் படிக்கின்றார்களே தவிர விவசாய பட்டப்படிப்பு படிக்கிறார்கள், BSc MSc படிக்கின்றார்கள். எந்த நபரும் விவசாயத்தில் ஈடுபடுவதில்லை. விவசாயத்தில் பல அற்புதமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் நவீன காலத்தில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதில் ஈடுபடுவதே கிடையாது. ஏன் என்று கேட்டால் ஃபிசிக்கல் என்று சொல்லக்கூடிய உடல் உழைப்பு அவசியமாக விவசாயத்தில் தேவை இருக்கிறது. மக்களுக்கு உடல் உழைப்பு கூடாது என்று எண்ணுகிற அந்த மனப்பான்மை ஏற்பட்டு விட்டது. அதனாலே படித்த அன்பர்கள் யாரும் நிலத்திலே கால் வைப்பதில்லை. தனது வேளாண் அறிவை மேலும் மேலும் பெருக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டுள்ள சுந்தரானந்தத்துக்கு தற்போது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் MF Tech பண்ணை தொழில்நுட்ப முதுகலை பட்டம் படிக்க திட்டமிட்டுள்ளார். கல்வி கற்க வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபித்துள்ள சுந்தரானந்தம் கல்வியில் ஆர்வம் கொண்ட முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உத்வேகம் கொடுப்பவராக வலம் வருகிறார். ஒளிப்பதிவாளர் ரமேஷ் உடன் ஷெர்லி, News 7 தமிழ்.